இன்னைக்கு ஓபிஎஸ் பின்னால் இருக்கும் ஆதரவாளர்கள் வந்து அதிகம் எதிர்ப்பது ஸ்டாலினையே எடப்பாடியா? வெளிப்படையானது இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம் இருக்கக்கூடியவர் அதிகம் எதிர்ப்பது திரு இபிஎஸ் அவர்களைத்தான். காரணம் என்னன்னா, அவரை வந்து முறைப்படி சார் அவர் முதலமைச்சராக இருந்தார். திரு இபிஎஸ் அவருடைய ஆட்சி 4.5 வருஷம் தாங்கி பிடிச்சாரு. அதுக்கு பின்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆனா வந்து அப்புறம் ஒற்றை தலைமைன்னு எங்களை வெளியேற்றினாரு. தொடர்ந்து வந்து கொடியை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்ட ரீதியா எல்லா தடைகள் வாங்கிட்டாரு. இப்போ எங்களுக்கு அவர்களுக்கும் வந்து நாங்கள் அவரை விட்டு விலகி வெகு தூரம் ஆகிவிட்டது. எனவே வந்து அது போக இப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தனிப்பட்ட முறையில் வந்து அவர் யாருக்கு விசுவாசமா இருந்தாரு, எந்த காலத்துல இருந்தாரு, காலம்லாம் கடந்து போய் விட்டது. என்னமோ ஒரு தொடர் வெற்றியை பெற்றவர் போல, என்ன ஓபிஎஸ் அவங்க வீட்டு போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறது போல, என்ன ஒரு அந்த மமதையோடு பேசக்கூடிய அந்த போக்கெல்லாம் அந்த ஓபிஎஸ் அவர்களை ஆதரிக்கக்கூடிய தொண்டன் மட்டும் இல்லை, நல்லெண்ணம் படைத்த பொதுமக்கள் கூட அதை விரும்பவில்லை. எல்லாருக்கும் தெரியும், unless or until ADMK is united, it will be very, very difficult. It will be a Himalayan task for ADMK to fight against the strong DMK force என்பது சாதாரண மனிதனுக்கு தெரியும். எனவே வந்து இவரா அவரான்னு பார்க்க ஒற்றுமைக்கு தடையாக இருப்பது மட்டுமல்ல, எங்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய இபிஎஸ்ஐ தான் அண்ணனை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும், தொண்டர்கள் மட்டுமல்ல நல்ல உள்ளம் படைத்த தங்களை போன்ற பொதுமக்களும் எதிரியாக பார்க்கிறார்கள். ஓகே, இதுல வந்து என்னன்னா, இப்போ தென் மாவட்டங்கள்ல வந்து போனாட்டி என்டிஏ கூட்டணிக்கு 2024 தேர்தலில் பெரிய அளவுக்கு முக்கியத்துவ வந்து அது காரணம் ஓபிஎஸ் போட்டிட்டு டிடி தினகரன் வரணும். இந்த முறை வந்து அந்த வாக்குகளை ஓபிஎஸ் அந்த அதிமுக அணிக்கு போகாமல் செய்ய வைக்க முடியுமா? உறுதியாக. நீங்க கடந்த முறையே அவங்கள வந்து 5 ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயருடையவர்களை நிறுத்தினார்கள். அதை மீறித்தான் அன்றைக்கு 3.5 லட்சம் வாக்குகள், ஒரு சுயேட்சை 14 நாட்களில் ஒரு சுயேட்சை சின்னத்தில் வாங்கினது இந்தியாவிலே கிடையாது. பதிவான வாக்களில் 36% வாக்கை வாங்கினார். சரிங்களா? அதனால் வந்து அவர் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அந்த சமீபத்தில் குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அவரை அவமதித்ததை நான் அதை நேற்று கூட சொன்னேன் கோர் கமிட்டி மீட்டிங்ல. ஸோ இஷ்யூஸ் வேர் டிஸ்கஸ் த்ரெட் பார், சாதக பாதங்களை பத்தி பேசுறப்ப ஏன் வெளியேறணுங்கிற காரணத்தை நான் சொல்றப்ப பலரும் பல கருத்தை சொன்னா, என் தரப்புல சொன்னேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தனி மனிதராக பார்க்காதீர்கள். அவருக்கு பின்னால் அவருடைய குடும்பம் இருக்கிறது, அதை மீறி அவருக்கு பின்னால் அவருடைய சமுதாயம் இருக்கிறது. இது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபிக்கப்பட்டது. அதையும் தாண்டி அவர் மேல் பற்று கொண்டுள்ள பொதுமக்கள் இருக்கிறார். அமைதியானவர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், நல்லவர், யாரையும் வந்து கடிந்து பேசாதவர் என்று அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. என்ன, எனவே வந்து இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ்ஐ எந்த நிலையிலும் என்ன இந்த இப்படி பின்னணி இவரை இப்படி இந்த பாரதிய ஜனதா கட்சியானது அவமானப்படுத்துகிறேன் என்பதில் பொதுமக்களும் தொண்டர்களை விட பொதுமக்களை விட அவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னா, இது ஓபிஎஸ் என்ற தனி மனிதனுக்கு இழைக்கப்பட்ட இழிவல்ல, நம் சமுதாயத்திற்கு இழைக்கப்படுகிற இழிவினை பார்க்கிறார்கள். எனவே அதற்கு பழிவாங்கவும் பாடம் புகட்டவும் அவருடைய சமுதாயம் தயாராக இருக்கிறது. கடந்த முறையை விட அதிக வாக்குகள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவர் அமைக்கக்கூடிய கூட்டணிக்கும் அவர் செல்லக்கூடிய கூட்டணி கிடைக்குமே தவிர அதில் வந்து சிறிதளவு கூட குறைவதற்கு வாய்ப்பில்லை. ஓகே, இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ தென் மாவட்டத்தில் இருக்க கண்டிப்பா போறதுல என்ன சொல்லுவாரு, ஓபிஎஸ் பின்னால் திமுக இருக்குன்னு நாங்கள் அப்பவே சொன்னோம். இப்போ திமுக சொல்லிதான் இந்த வழக்கு போட்டு இரட்டையிலை முடக்க பார்த்தாரு, புரட்சி தலைவர் கொடுத்த சின்னத்தை முடக்க பார்க்கிறாரு ஓபிஎஸ் அந்த குற்றச்சாட்டு வைப்பாரு. அது எப்படி அந்த குற்றச்சாட்டெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் வெளியில வரக்கூடிய சூழலை உருவாக்கியது யார் என்பது பொதுமக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுங்க. இல்ல அவர் எடப்பாடி சொல்ற அந்த ஓபிஎஸ் வெளில போறதுக்கு காரணமே ஸ்டாலினுடன் தொடர்பு வெளியில இல்ல. நீங்க நாங்க வந்து என்ன சொன்ன சார், அந்த வாதமே எடுபடாதுங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மிகத்தில் அப்படி இருந்தா எதுக்குங்க, நான் எந்த தியாகத்துக்கு தயார், நிபந்தனையற்ற முறையில் அதிமுகவில் இணைய தயார்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கேபினெட்ல அந்த சட்டமன்றத்துல எம்எல்ஏவா இல்ல 2001 அப்பவே முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். சொல்றது சரிங்களா? பிறகு அம்மா காலத்தில் 2வது முறை முதலமைச்சராக இருந்தவர் இவர் வந்து ஹைவேஸ் மினிஸ்டரா இருந்தார், நெடுஞ்சாலை. எனவே
அவருக்கு நீங்க முதலமைச்சர் என்று வச்சு பார்க்கறது இவருக்கு சீனியர். ஆனா அவர் எதுக்காக வேண்டிய ஒரு நல்ல இவர்கிட்ட போய் அவ்வளவு தூரம் பணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாட் ஃபார் ஹிஸ் பெர்சனல் கெயின்ஸ். என்ன he had declared that I am ready for alliance with EPS for going my personal interest சொல்ல தேவையில்லை. நான் எந்த தியாகத்துக்கும் தயார், எந்த நிபந்தனையற்ற, நான் அன்கண்டிஷனல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஐ எம் ரெடி டு ஜாயின் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிபந்தனையற்ற முறையில் கட்சிக்காக வேண்டியதான் அந்த வார்த்தையை சொன்னாரு. திமுக கூட்டணி ஒரு வாழ கள்ள உறவு இருந்தா இவ்வளவு ஸ்ட்ராங்கான நாங்க அழைப்பு இவர்கிட்ட கொடுக்க தேவையில்லைங்க. சரிங்களா? அதனால we made our position very clear. We wanted to rejoin the ADMK party at any cost. But it was abruptly rejected by Mr. EPS. அதனால நாங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அது பாரதிய ஜனதாவும் அந்த சூழலை உணராமல் எங்கள் துச்சமாக மதித்தது. எனவே வெளியேறி இருக்கிறோம். இந்த நியாயங்கள் அத்தனை பொதுமக்களுக்கு தெரியும். எனவே அவர் தேர்தலுக்கு வருகிற பொழுது அவரை இருகரம் கூப்பி வரவேற்கும் தாங்குவதற்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தயாராக இருக்கு. வாக்காளர் தயாராக இருக்கிற செகண்ட். இப்ப திமுகவுடன் நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, திமுக செயல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்காங்க? நீங்க வந்துருங்க எங்களோட கூப்பிடுறாங்களா இல்லாட்டி எப்படி? ஒரு எதிர்பாராத சந்திப்பு வாக்கிங்ல நடந்தது. அவர் வீட்டுக்கு இல்லம் தேடி சென்றது. அவர் உடல்நிலை தேறி வந்த நிலையில் அவருடைய நலம் பற்றி விசாரிப்பதும், மறைந்த அவருடைய மூத்த சகோதரர் அண்ணன் முக முத்து அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவும் போனாரு. இதுல வாட் ப்ராம்ப்டட் யூ டு கம் டு firm conclusion that we have entered into an alliance with the DMK. இல்ல நிறைய இடத்துல திமுக அவர் ஸ்டாலின் அழைக்காட்டு நிறைய இடத்துல திமுகவினரே ஓபிஎஸ் கூட்டணி வைத்தார். தவறுன்னு திமுக மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் ஒருத்தர் ஓபிஎஸ் கூட்டணி வைக்கணும்னா. ஆமாமா, அதுதான் சொல்லுவேன். எங்கள் மூத்த அமைச்சர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்கள். அவர் தேனி மாவட்டத்துக்கு அவர் மினிஸ்டர் இன்சார்ஜ், அங்க பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் அன்றைய தினம் ஓபிஎஸ் அவர்கள் வருவார்களா என்று கேட்டு அவர் வந்தால் இருகரம் கூப்பி நாங்கள் வரவேற்போம் என்று ஒரு நல்லெண்ண அடிப்படையில் சொன்னார். எங்களை பொறுத்தளவில் எங்களை வெளியேற்றுவதற்கு காரணமாக இருந்த சக்திகளையும் எங்களை அவமானப்படுத்திய சக்திகளுக்கும் தக்க பாடம் புகட்டுவதற்கு எந்த தளம் சரியாக இருக்குமோ அந்த தளத்திலிருந்து நாங்கள் அரசியல் பயணம் மேற்கொள்வோம். திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று பண்ருட்டியாரே சொன்னாரு, திமுகவை வீழ்த்துவதா அப்படின்ட்டு. வீழ்த்துவது குறிக்கோள் அல்ல, வாழ்த்துவதும் குறிக்கோளாக இருக்கலாம் என்று சொன்னார். எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா காலம் தலைவர் காலம் என்பது வேறு. இன்றைக்கு மாறுபட்ட அரசியல் சூழல் இருக்கிறது. அந்த சூழலுக்கு ஏற்ப நாங்கள் ஒருவேளை we would like to strengthen the hands of the secular forcesன்னு போனால் எங்களை எந்த வகையில் நீங்கள் குறை சொல்லுவீங்க? to keep the communal forces at bay. நீங்க சொல்லுவீங்க கடந்த காலத்தில் இருந்தீங்களா? நாம பாடம் கற்று பொருத்தம் பார்த்தா ஏன்னா தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கருத்துக்களை பொதுவெளியில பேசாம பெர்சனலா சொன்னா, அதையும் மீறி நீட்ல இருந்து இன்னும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவருக்கு ஒதுக்க வேண்டிய நிதியிலிருந்து கீழடி நாகரிகத்தை அங்கீகரிக்காததிலிருந்து இப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய போக்குகள், இதையெல்லாம் இனி நாங்கள் வெளியில இருந்து வந்தோம்னா வெளிப்படையா பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எனவே இப்படி தமிழருடைய நலனுக்காக வேண்டியும் சமூக நீதிக்காக வேண்டியும் பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் கட்டி காத்த அந்த லட்சியங்களுக்காக வேண்டியும் போராடுவதற்கு திமுகவுடன் தான் கைகோர்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் கைகோர்ப்பதில் ஒன்றும் தவறே கிடையாது. திமுக கூட்டணி வைப்பது ஒரு தவறு நிச்சயமா தவறு கிடையாது. அதுல என்ன தவறு இருக்கு? நாங்க இது சித்தாந்தம் மாறி வேற இடத்துல போய் சேர்ந்தோம்னா தான் தப்பு. உங்களுக்கு ஒரே எல்லாரும் பேரறிஞர் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தலைவராக கொண்டவர்கள் தானே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவரும் நாங்களும். எனவே எங்கள் தலைவர்கள் ஆதர்ச தலைவர்களாக தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தாய் வீடு தான். சரி, ஓகே. இப்போ ஓபிஎஸ் அடுத்த கட்ட அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? இந்த மதுரை மாநாடுல திட்டமிட்டு இருக்காருல்ல, என்ன எப்படி சார்? இப்போதைக்கு விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், மதுரை மாநாட்டை பொறுத்த அளவில் அதுக்கு பதிலாக நேற்று மாற்று யோசனை சொல்லப்பட்டுச்சு. நாங்கள் மாநாடு போடுறத விட இப்போ மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ருட்டியார் ஒரு ஆலோசனை வழங்கினார். அதனால நேற்று 3 செய்திகளை வெளிப்படுத்தணும். ஒன்று, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம். இரண்டாவது,
கூட்டணி என்ன என்பதை தக்க நேரத்தில், இப்பொழுது நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை, கூட்டணி என்ன என்பதை கழக ஒருங்கிணைப்பால் தக்க நேரத்தில் முடிவெடுத்து அறிவிப்பார். மூன்றாவது, கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் மக்கள் சந்திப்பு என்ற நிகழ்வை நடத்துவார் சொல்லிட்டா. எனவே மாநாடு கிட்டத்தட்ட இல்லை. இப்ப விஜய் சீமான் போன்ற சக்திகளுடன் கூட்டணி வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், அதான் சான்சஸ் ஆர் ஒயிட் ஓப்பன் சார். திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நல்லுறவில் தான் இருக்கிறார் எல்லா காலகட்டத்திலும். இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் அண்ணனோட அம்மா இறந்தப்ப நேரில் சென்று துக்கம் சார்ந்த தலைவர்கள் ஒரு சில தலைவர்களில் அண்ணன் சீமான் அவர்கள் முக்கியமானவர். ஒரு வெள்ளம் சென்று இது கண்ணீர் மல்க இது விசாரித்து சென்ற ஒரு பண்பாட்டை காத்தவர் சீமான். எனவே அவர் நட்பெல்லாம் இருக்குங்க. எனவே we are yet to take a call. மாண்பு முதல்வர்களை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சதுனால, ஆனா இதுல என்னன்னா ஒரு இணக்கமான சூழல் நிலவுகிறது. எங்க தரப்புலையும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்புலையும் சரி, நீங்க கேள்விப்பட்டது போல அண்ணன் ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் அது நலம் பயப்பதாக இருக்கும், வரவேற்கத்தக்கது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்களை வரவேற்பது என்பது ஒரு இணக்கமான சூழல் இருப்பதைத்தான் காட்டுகிறது. அது காரணம் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய நன்மதிப்பை வெளிக்காட்டக்கூடியதாகத்தான் இருக்கிறது. பட் எனவே சூழல் வருகிற பொழுது தக்கவாறு சிந்தித்து நல்ல முடிவை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பார்கள். ஓகே சார், பார்ப்போம். உங்க அடுத்த கட்ட அரசியல் நல்லபடியா போகணும்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு பேட்டியில் இணைவோம் சார். இணைஞ்ச ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மிக்க நன்றி.